இன்னைக்கு காலையில் ஒரு லெட்டர் நம்முடைய பொருளாளர் திலகபாமாவுக்கு மாற்றா ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்தது. அடுத்த 10 நிமிஷத்தில் நான் ஒரு லெட்டர் கொடுத்துட்டேன். திலகபாமா பொருளாளராக தொடருவார். ஏன்னா அவங்கள எடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது. பொதுக்குழு உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு. நீங்க தான் பொதுக்குழு. இப்ப நானும் அவங்களும் பொதுச் செயலாளர் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். நீங்க நினைச்சாதான் எங்களை நியமனம் பண்ண முடியும், எடுக்க முடியும். வேற யாராலும் பண்ண முடியாது. இதுதான் நம்ம கட்சியினுடைய விதிகள், பைலாஸ். இந்த விதிகள், இந்த பைலாஸ் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு, அதுவால் தேர்வு செய்யப்பட்ட நாங்கள்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம். இந்த மாநாடு பத்தி சொன்ன நான், இந்த மாநாட்டுக்கு எனக்கு பேரு ஏதோ நான் நடத்தல, நீங்க தான் நடத்தினீங்க. அது உங்களுடைய வெற்றி, அது நம்முடைய வெற்றி. அது கணேஷ்குமார் சொன்னாப்ல, நான் காலையில பேசினேன். பொதுக்குழு நீங்க தான் பொதுக்குழு. நீங்க யாரை தேர்வு பண்ணணும் நீங்க முடிவு பண்ணா தேர்வு பண்ணலாம். எனக்கு நான் எவ்வளவு பதவிகள் பொறுப்புகள்லாம் நான் பார்த்துட்டேன். நான் ஆனா என் மனசுல நான் ஒரு தலைவரா என் மனசுல நான் பார்க்கல. நான் உங்களை போன்ற ஒரு தொண்டன் தான், அடிமட்ட தொண்டன் தான். அல்ல கணேஷ் சொன்ன மாதிரி சரி, தொண்டனா என்னன்னா ஒரு உங்களோட தலைமை தொண்டனா நான் இருக்கிறேன். நான் என் மனசுல அப்படிதான் இருக்குது. என்னுடைய நான் வகிக்கின்ற பொறுப்பினுடைய முடிவு நீங்க தான், வேற யாரையும் பண்ண முடியாது. அதனால மனசுல நிறைய இருக்கு, பேச முடியல. நம்ம நண்பர்கள்லாம், மீடியா நண்பர்கள்லாம் இருக்காங்க. இப்ப வேற அதான் அப்புறமா நான் பேசிக்கிறேன். நான் சிவா, நீ தான் அந்த தொகுதி 3 தொகுதியுடைய மாவட்ட செயலாளர். நீ தான். இது உன்னை யாராலும் மாற்ற முடியாது. பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட கட்சி தலைவர் தான் மாற்ற முடியும். என் கடிதம் தான் செல்லும். ஏன்னா என்னையிலிருந்து கட்சி தலைவரா நீங்க தேர்வு செய்வீங்களோ அன்னிலிருந்து எனக்கு மன உளைச்சல் தான். அது நேற்று தான் விடுதலை கிடைச்சது. இன்னைக்கு நம்ம வேகமா போலாம். தயாரா நீங்க? நான் தயார். எந்த தடைகள் வந்தாலும் அதை உடைத்து எறிந்து நாம் முன்னேறுவோம். அதே வேளையில் நம்ம கட்சி, நம்ம இயக்கத்தை நம்முடைய சமூக நீதி போராளி, மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடங்கினார். அவருடைய கொள்கைகளை நாம் கடைபிடிப்போம். அவருடைய கொள்கைகள், கோட்பாடுகள் சமூக நீதி, சமத்துவம், சனநாயகம், அதை கடைபிடித்து பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்த கட்டத்துக்கு நாம் கொண்டு வருவோம். நம்முடைய உடனடி இலக்கு நாம் இன்னும் பலமாக அணுகி நம்ம அமைப்பு இன்னும் கூடுதலாக பலப்படுத்தி வருகின்ற தேர்தலில் நாம் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். நம் கூட்டணி வெற்றி பெறும். அடுத்த கட்டம் நம்முடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கணும். இது நீங்க பாத்தீங்க, மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு ஒரு பிரச்சாரம் 1 வருஷம்தான். இந்தியா முழுவதும் இந்த பிரச்சாரம் போச்சு. அன்னைக்கு பிரச்சாரம் வெற்றி பெற்றது, நம்ம வெற்றி பெற முடியல. அன்னைக்கு கலைஞர் ஒரு பக்கம், ஜெயலலிதா அம்மையார் ஒரு பக்கம் இருந்தாங்க. அதே பிரச்சாரம் 2019 நம்ம பண்ணியிருந்தோம்னா இந்நேரம் நம்ம ஆளுங்கட்சியா இருந்திருப்போம். ஆனா அது பண்ண முடியாத ஒரு சூழல். அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதான் நம்ம பேசலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.